என்னுடைய நண்பர் ஒரு சின்ன கடை வச்சுருக்காரு. அந்த கடைக்கு ஒரு 10 வயது ஒரு பையன் வந்தான். வந்து, ஐயா உங்கள் கைபேசியை கொஞ்சம் தாங்கலாம், ஒரே ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்குது, நான் என் உறவினர்கிட்ட பேச வேண்டியது இருக்குது, கொஞ்சம் கைபேசி கொஞ்சம் கொடுத்து உதவுங்க ஐயா அப்படின்னு கேட்கான். இப்போ நம்ம நண்பர் வந்து, இதனால என்ன, நமக்கு கூடுதல் செலவு ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினச்சி அவன் அந்த கைபேசியை கொடுக்காரு. அந்த பையன் கைபேசியில் ஒரு நம்பரை அழைக்கான். அந்த நம்பரில் ஏத்தால ஒரு பெண்மணி இருக்காங்கன்னு நினைக்கேன். இவன் பேசுகிற பேச்சிலேருந்து அது தெரிஞ்சுது. இந்த பையன் கேட்டான், அம்மா நான் ஒரு ஏழை சிறுவன், எனக்கு வேலை வெட்டி இல்லை, எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை உங்கள் வீட்டில் சின்ன வேலையாக இருந்தாலும் சரி கொடுங்க, உங்கள் வீட்டில் தோட்டம் நல்ல பெரிய தோட்டமாக இருக்குது, அந்த தோட்டத்தெல்லாம் தூய்மைப்படுத்துகின்ற ஒரு வேலையை எனக்கு கொடுங்க, நான் நல்லா செய்கிறேன் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான் அந்த அம்மாட்ட. அந்த அம்மா என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே எங்கள் வீட்டில் ஒரு பையனை நாங்கள் வேலைக்கு வச்சுருக்கோம், அவன் நல்ல வேலை செய்தான், அதனால் இப்போ வேறு யாரையும் புதுசாக போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இந்த பையன் என்ன சொல்கிறான், திரும்ப ஃபோன்லேயே, அம்மா அம்மா தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா, எனக்கு வந்து இப்போ நீங்கள் அந்த ஆளுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கீங்களோ அதில் பாதி சம்பளம் எனக்கு கொடுத்தா போதும், நான் உங்கள் வீட்டில் வேலை பார்க்கேன் அப்படின்னு இந்த பையன் திரும்ப சொல்கிறான். அந்த அம்மா வந்து, அதெல்லாம் இல்லைப்பா, அந்த பையன் மேலே எங்களுக்கு எந்த விதமான குறைபாடுகளும் தெரியலை, அந்த பையனே வேலைக்கு இருக்கட்டும், அவனே இருக்கட்டும், உனக்கு வேறு சந்தர்ப்பம் வரும்போது நான் வேலை தரேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இந்த பையன் இருந்தாலும் அந்த அம்மாவை விடுற மாதிரி இல்லை. நீங்கள் வந்து நான் கூடுதலாக அந்த பையன் செய்கிறத விட நான் கூடுதலாக அவங்க வீட்டில் ஐயாவோட காரு அதெல்லாம் நான் சுத்தப்படுத்தி எல்லாம் க்ளீன் பண்ணி டெய்லி நான் அதெல்லாம் பண்ணி தந்துடுறேன், க்ளீன் பண்ணிலாம் தந்துடுறேன், நான் தரேன், தயவுசெய்து எனக்கு இந்த வேலையை கொடுங்க, உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அந்த அம்மா, இல்லைப்பா எங்கள் வீட்டில் இருக்க பையனே போதும், நான் அடுத்தால உனக்கு வாய்ப்பு வந்துன்னா நான் உனக்கு சொல்லுதேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுறாங்க. உடனே இந்த பையன் அந்த இணைப்பை துண்டித்துட்டு அந்த மொபைல் கைபேசியை வந்து அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ அந்த கடைக்காரர் வந்து இவனை பார்த்து இப்படி பரிதாபமாக கெஞ்சுறானே, அவன் உடைகள் அதெல்லாம் பார்த்தான், பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் பார்த்தாலும் உண்மையிலேயே கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியுது. அதனால் நீ வாரியாப்பா, என் கடையில் நீ வேலை பார்க்கியா, நான் நீ உன் கஷ்டத்தை நீ சொன்னதை நான் கேட்டேன், நீ இங்கே வேலை பாரு, நான் உனக்கு நல்ல சம்பளம் தரேன், நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம், நீ உன் படிப்பை கூட நீ தொடரலாம் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்கிறார். இந்த பையன் சொல்கிறான், நான் ஏற்கனவே வேலை பார்க்கேன் ஐயா, நான் அந்த வேலை பார்க்க வீட்டுக்கு தான் நான் ஃபோன் பண்ணி என்னை பற்றி அவங்க என்ன ஒரு கருத்து வச்சுருக்காங்க, என்னுடைய பணி வந்து அவங்களுக்கு திருப்தியாக இருக்கான்னு கேட்குறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன், இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கேன், நான் அவங்க வீட்டுக்கே நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நம்ம வந்து வேலையாளுக்கு ஒரு பரிசோதனை செஞ்சு பார்க்கறது, லாயல்ட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது, முதலாளிகள் அப்படி வேவு பார்க்குறது, கேள்வி கேட்குறது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த கதையில் பாருங்கள், இந்த பையன் அந்த முதலாளி நம்மளை பற்றி என்ன நினைக்காங்க, நம்மளை வீட்டுக்கு வேலைக்கு வச்சுருக்க எஜமானி என்ன நினைக்காங்க அப்படின்னு அவன் தெரிந்து கொண்டு ஒரு மனநிறைவோடு இருக்கின்றான். பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல? சரி.